அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருவதற்கும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று பாடப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாலும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எழுதுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாடுகளை மறந்து முன்னாடுகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பிய நிருபம் என்ற இந்த தலைப்புல தான் இந்த பிலிப்பிய நிருபத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பிய நிருபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின ரட்சிப்பு, மீட்பு இவைகளை பெற்றுக்கொண்ட நாம் இதுல நிலை நிற்க, இதுல நடக்க, இதிலே வாழ தகுதியுள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாக நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி எல்லா விதங்களிலும் கர்த்தரை பிரதிபலித்து நாம அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல பிரவேசிக்கும் அந்த பாக்கியத்தை பெறணும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். நான் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்குமாய் ஆண்டவரோடு கூட இருக்கணும். இந்த நோக்கத்தோடு கூட பயணிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ கோயிலுக்கு போறோம், வரோம், சாமி கும்பிடுறோம், ஒரு ஒரு ப்ரேயர் பண்றோம். இது மாதிரியான ஒரு ரிலிஜியஸ் ஆக்டின் அடிப்படையில கிடையாது. இது கேரக்டர் என்ஹான்ஸ்மெண்ட்ல இருக்கு. நம்மளுடைய குணாதிசயங்கள், குணநலன்கள் மெருகேறுகிறதுல இருக்கு. எந்த அளவுக்கு மெருகேறணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம் மெருகேறுகிறவர்களாய், கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம் வளர்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறுகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. ஒரு ரிலிஜியஸ் ஆக்ட் என்ன பண்ணுது? அது கோயிலுக்கு போக வைக்குது. அப்புறம் கோயில் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சாமி தான் கும்பிட போறோம். என்ன கும்பிட போறோம்? எல்லாரும் கெட்டு போனோம், எல்லாம் நாசமா போகணும், போயிடுச்சோ, போய் சாமி கும்பிட போறோம், எல்லாம் நல்லா இருக்கணும் தான் பொதுவா நம்ம விருப்பப்படுறோம். எல்லாரும் அப்படிதான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாம் அப்படிதான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் யாரா இருந்தாலும் அப்படிதான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்ப அதற்கும் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப நடைமுறைப்படுத்தி சில விஷயங்களை நம்முடைய குணநலன்கள்லயே நம்மளை மெருகேற வைக்கிறதுக்கு கிறிஸ்தவ சத்தியங்கள், உபதேசங்கள் நமக்கு பெரிதாக உதவுகிறது. இப்ப கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இந்த பிலிப்பிய நிருபத்தை முடிச்சுட்டு அடுத்து எபேசிய நிருபம் நம்ம வருவோம். இந்த எபேசிய நிருபத்தினுடைய அந்த ஒரு கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ட்ரினா இருக்கும். முழுக்க முழுக்க உபதேசங்கள் தான் இருக்கும். டாக்ட்ரின் பேஸ் பண்ணதுதான் எபேசிய நிருபம். ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஒரு நிருபம் அது. கர்த்தருக்கு சித்தம் வந்தா அதை நம்ம பார்ப்போம், அதை நம்ம தியானிப்போம். ஆனா இந்த பிலிப்பிய நிருபம்ன்றது ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப நடைமுறைப்படுத்தக்கூடிய, ரொம்ப எளிதா ஒரு பிராக்டிக்கலா சில விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில அவங்க சந்திக்கின்ற இன்னல்கள், எதிர்கொள்கின்ற சவால்கள், இப்படி நிறைய காரியங்களை மனதுல வச்சு எழுதப்பட்ட நிருபம் ஒன்று. இன்னொன்னு, இந்த பிலிப்பிய நிருபத்தை நம்ம எப்படின்னா ரொம்ப ரெலவென்ட் பண்ணலாம். நம்முடைய டே டு டே லைஃப இந்த பிலிப்பிய நிருபத்தோடு கூட நம்ம நல்ல நிறைய விஷயங்கள் ரெலவென்ட் பண்ணி
நம்ம ஒத்துப்போக வைத்து நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறதற்கு இது நமக்கு உதவுகிறதுனால தான் இதுக்கு நான் பிலிப்பிய நிருபத்தை நம்ம தியானிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வியலை அந்த வாழ்வியலை நமக்கு இந்த பிலிப்பிய நிருபம் போதிக்குது அப்படின்ட்டு நான் இதுக்கு நான் சொன்னேன். இதுக்கு நான் பேர் வச்சேன். இதுக்கு நான் தலைப்பு கொடுத்தேன். இறையியலே அப்படிதான். இறையியலே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், இறையியல்ன்றது அது வந்து ஏதோ ஒரு தனி உலகம். அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு உபதேசங்கள் நிறைந்தது தான் இறையியல் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இறையியலுடைய விளக்கமே என்னன்னா, தியரி அண்ட் பிராக்டிஸ். என்ன விசுவாசிக்கிறோம், நம்ம என்ன விசுவாசித்தத என்ன நடைமுறைப்படுத்துறோம், என்ன நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றது தான் இறையியல். தியாலஜி இஸ் த மெத்தட் ஆஃப் இன்டர்பிரட்டிங் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ். இந்த ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ்ன்றது நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்ம நம்புறோம், எதை நம்ம பின்பற்ற விரும்புகிறோம் அப்படின்ற உள்ளத்துல அடிப்படையில இருக்கிற விஷயங்களையும் அதை நடைமுறைப்படுத்துகிறதுலையும் தான் இந்த இறையியலே இருக்கு. இந்த இது இது வந்து இந்த ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ்ன்றத நம்ம வந்து மறந்துடவே கூடாது. இது வந்து ஏதோ ஒரு தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம், இல்ல வந்து இறையியல் கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ்ன்றது. டே டு டே லைஃப்ல நாம அ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம எல்லாருமே நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்றத நம்ம சபைகள்ல கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்குது. சபைகள் மூலமா இதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அத நம்ம டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். அத நம்ம அப்ளை பண்றதுல நம்ம வந்து வெளிப்படுத்தணும். இதுதான் அந்த ஒரு இது. அப்ப டே டு டே லைஃப்ல என்ன இஷ்யூஸ் அவங்க சந்திக்கிறாங்களோ, அத நம்ம சரியான விதத்துல அவங்கள ஹேண்டில் பண்ற அளவுக்கு இங்க நம்ம பிராக்டிஸ் பண்ண அதாவது தியரிட்டிக்கலா அவங்கள எக்யூப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. இங்க இந்த நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்த பார்க்க ஆரம்பித்ததுல இருந்தே அவர் சொல்றாரு 3 முக்கியமான எச்சரிப்புகள அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சா நான் நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா உங்களை எல்லார விட நானு அதிகமா அதுல இருந்தேன். அந்த பழக்க வழக்கங்கள்ல நான் இருந்தேன். ஆனா நான் சொல்றேன் அது தேவையில்லை. அந்த யூத பாரம்பரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் இல்லை. புதிய ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க ரொம்ப தெளிவா இந்த இடத்துல இந்த வசனங்களை சொல்லிட்டு வந்துட்டு தான் இங்க இப்ப நம்ம வாசித்த இந்த பார்க்க இருக்கிற இந்த பகுதியை அவரு சொல்றாரு. அது 8ஆம் வசனத்திலிருந்தே நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது ஏன்னா அது வந்து இது வந்து முடியல. போன முறை கூட நம்ம 9ஆம் வசனம் வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். 4ஆம் வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 8 வரைக்கும் பார்த்தோமா? 8 எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற 2 வார்த்தையில பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அப்படிதான் நினைச்சிட்டே இருக்கிறேன். முதல்ல எண்ணினேன், அது பாஸ்ட் டென்ஸ். இப்ப எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப இது வந்து ரொம்ப நடைமுறையில டே டு டே லைஃப்ல தினமும் இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். கூடவே வரீங்கன்ட்டு நம்புறேன். இயேசு கிறிஸ்துனா அதுக்கான அர்த்தம் என்ன, கிறிஸ்து இயேசு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப இங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுல வளர்றதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு வாஞ்சை இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் காமிக்க விரும்புறேன். கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளணும்னு நம்ம ஆசைப்படுறோம். கிறிஸ்துவை நம்ம அதாவது இன்னும் நம்ம வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா இந்த மனுஷன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு எந்த நிலையில அந்த ஆசை இருந்துச்சு, எப்படிப்பட்ட ஆசை அவருக்கு இருந்துச்சுன்றத ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏன்னா இந்த ஆர்த்தர் இத எழுதினவரு அவருடைய மனநிலை, அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆனவர், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவர் வந்து
யோசிக்கிறவர் அப்படின்றது இந்த அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு புலப்படுது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ப்ராபப்லி இதான் அவர் கடைசி வார்த்தைகள். இதுக்கப்புறம் இதான் அவர் கடைசியா எழுதுறாரு. இதுக்கப்புறம் மரிச்சிடுறாரு. சிறைச்சேதம் செய்யப்பட்டு மரிக்கிறாரு. ரோமாபுரி பட்டணத்துல. இப்ப வேற ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. பிலிப்பு பட்டணத்துல இருந்த சிறைச்சாலை வீட்டு சிறைச்சாலை. அது அந்த அரண்மனைக்குள்ளே அந்த வளாகத்திலேயே இருக்கிற சிறைச்சாலை. ஆனா இது லெட்டர்லாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா, அவர் வேற ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அது பட்டணத்தின் வெளியில இருக்கிற சிறைச்சாலை. ஒரு மலையின் குகையில இருக்கிற சிறைச்சாலை. உங்களுக்கு வேணும்னா அதோட பிக்சர்ஸ்லாம் கூட நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், காமிக்கிறேன். அதை நீங்க பாருங்க. அந்த சிறைச்சாலை எப்படி இருந்துச்சு அப்படின்றது. இன்ன வரைக்கும் அது மாதிரியான சில காரியங்களை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு. அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டாலே அடுத்தது கன்ஃபார்ம் டெத் தான். இந்த முன்னாடி பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா, அது அப்படி கிடையாது. விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு விடுவிக்கப்படலாம், தண்டிக்கவும் படலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுலதான் அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா வெளியே வருவேன், திருப்பி நான் ஊழியத்தை தொடர்வேன்றாரு. அதே மாதிரி அவருடைய விசுவாசத்தின்படி அங்க ஆச்சு. ஆனா இந்த இடத்துல அங்க இந்த இடத்துல இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுற இந்த இடத்துல அவரு அந்த வார்த்தைகள் எழுதும்போது அவருக்கு கன்ஃபார்மா தெரியும், அவரு மரிக்கதான் போறாருன்னு தெரியும். நீங்க இதை இன்னும் நான் சொல்றது நான் நம்பல அப்படின்னா 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதே அதிகாரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏனெனில் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்ப நான் ஒரு ஜீவ பலியாக, அதாவது ஒரு பான பலியாக, யூத பாரம்பரியத்தின்படி சில பலிகள் இருக்கு, பலியின் முறைமைகள் இருக்கு. அதுல இப்ப சொல்ற பான பலி, அதாவது இதோடைய விளக்கம்னா நம்ம தீமோத்தேயு வரும்போது, ஏன்னா இது ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் கிடையாது. அதுக்கு சில சரித்திர ரீதியான பின்னணி தெரிஞ்சிருக்கணும், யூத பாரம்பரியம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரியான சில விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம இதை சொல்றேன். ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்துறோம், எப்படி டில் த லாஸ்ட் டிராப் கீழே சிந்துற மாதிரி முழுமையாய் இப்ப என்னோட ஜீவன் போக போகுது அப்படின்றத ரொம்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த பானபலி சொல்லிட்டு, பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அவருக்கே நல்லா தெரியும். ஆனாலும் இவர் என்ன சொல்றாரு, நீ வரும்போது புத்தகங்கள் எடுத்துட்டு வா, தோல் சுருள்களை எடுத்துட்டு வா. ஏன்? எனக்கு இருக்கிறது கொஞ்ச காலம்தான். அவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சபைகளை ஸ்தாபிச்சவரு, எவ்வளவு மிஷினரி பயணங்களை மேற்கொண்டவரு, எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவரு, ராயனுக்கு முன்பாக நின்றது கர்த்தருடைய விசுவாசத்தை தர்க்கித்து தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினவரு. அவர் அதுக்கு மேல என்ன ஊழியம் செய்ய முடியும்? இதுக்கு மேல அவர் கர்த்தரை அறிகிற அறிவுல எப்படி வளர முடியும்? அவர் பெற்ற கர்த்தரை அறிகின்ற அறிவுல அவர் வளர்ந்த விதத்துல அவருடைய வார்த்தைகளை இன்றளவுக்கு நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். இன்றளவுக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? நாம கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம அதுல முழுமை பெறல. எத்தனை முறை வாசிச்சாலும் புதுசா வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு. சமீபத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, எத்தனை முறை பைபிள் படிச்சாலும் எனக்கு புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு ஏதாவது நான் தப்பா வாசிக்கிறேனா, எனக்கு புரியாம நான் வாசிக்கிறேனா அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்றேன், எனக்கே அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு முறை பைபிள் வாசிக்கும் போது புதுசா தான் இருக்கு, புது காரியங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதுசா தெரியுதுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் படிங்க, இன்னும் கொஞ்சம் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம படிக்கும் போது நமக்கு புது காரியங்கள் தான் இருக்கு. இதுல நம்ம சிலதில் நிறைவடைஞ்சிடுறோம். நமக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாத இறையியல் சத்தியம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எனக்கு எல்லாம் தெரியும். இந்த எபேசியர் நிருபமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது சும்மா 4 சாப்டர் தான். அதெல்லாம் தெரியும். இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இதை எழுதின ஆர்த்தரு, இதை எழுதினவரு, இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவரு, அவர் தன்னுடைய மரணம் நெருங்குது அந்த நேரத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் படிக்கணும். இன்னும் அந்த தோரா பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் தான் அந்த தோல் சுருட்கள் இருந்திருக்கலாம். அந்த தோல் சுருட்கள் இருந்தது பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்கள். அதை இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கணும்.
இன்னும் நான் நிறைய விஷயங்கள் படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படியே தான் நான் நினைப்பேன். நினைச்சேன், நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நினைப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இல்ல? இவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கா? இப்படிப்பட்ட தாகம் நமக்கு இருக்கா? இந்த 14 வசனங்கள், இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டத, அவர் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டத ஒரு பெரிய விஷயமா, நான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே எனக்கு புரியும், நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் போதிக்கக்கூடியவன் அப்படின்ற தற்பெருமை பெருமையே அங்க இல்ல. அவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருது. அவர் என்ன பண்றாரு? இன்னும் ட்ரை பண்றாரு. இன்னும் சில விஷயங்கள் இன்னும் கத்துக்கணும். இன்னும் நான் சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவருக்கு இருக்கு. ஆனா நமக்கு இருக்கா? நாம அப்படிப்பட்ட ஆர்வம் உடையவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவில நம்ம வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் நம்ம வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இல்லைன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது வந்து யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருப்பம் இருக்கணும். என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணும். என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும். என்னுடைய வீடு இப்படி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு விதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அடுத்தது இத நம்ம எப்படி டெவலப் பண்ணலான்ற ஒரு ஒரு விருப்பம் நமக்கு வருதுல்ல. உண்மையிலேயே இது நல்லது. இதுதான் டெவலப்மென்ட். இதுதான் வந்து இது வந்து கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனா, இதே மாரியான விருப்பம் பரிசுத்தத்திலயும், நீதியிலயும், கர்த்தருடைய வார்த்தையிலயும், கர்த்தரை அறிகிற அறிவிலயும், ஆவிக்குரிய ஜீவித்திலும் நமக்கு இருக்கணும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்? அப்கிரேட் பண்றோம். ஒரு பைக் வச்சிருக்கிறோம். ஒரு 125 சிசி பைக் வச்சிருக்கோம்னா, அடுத்தது ஒரு 200 சிசிக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்கிரேட் பண்றோம். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவ்வளவு அத ஓட்டியிருக்கேன். எனக்கு அதோட பவரு போதல. எனக்கு இப்ப கொஞ்சம் அப்கிரேட் பண்றேன். ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் வச்சிருக்கிற கார் வச்சிருக்கிறவங்க, அடுத்து போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 1 லிட்டரோ, இல்ல ஒரு 800 சிசியோ போய் தேட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய வாழ்க்கையில அப்கிரேட் பண்ணுவாங்க. அடுத்தது 1.5 லிட்டரோ, இல்ல 2 லிட்டரோ, ஒரு 7 சீட்டர் மாரி ஒரு பெரிய அடுத்த ஒரு லெவலுக்கு வண்டிய அப்கிரேட் பண்ண நினைப்பாங்க. வீட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண கட்டுறதுக்கு கர்த்தர் சில இதுல பிளான் குடுக்கும்போது, அப்ப நம்ம ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கிறோம். இது நமக்கு போதல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறோம். இது எல்லாமே நல்லது. எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே நல்லது. ஆனா, இதே மாரியான வாஞ்சை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கா? நான் கர்த்தர பத்தி அறிஞ்சிருக்கேன். கர்த்தர பத்தி நான் தெரிஞ்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நானு அறிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நானு தெரியணும். இன்னும் அதுல நானு விருப்பம் உடையவனா இருக்கணும். இந்த 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 வாஞ்சை வந்து ஏட்டுச் சுரக்கா கிடையாது. இது கறிக்கு உதவாத ஏட்டுச் சுரக்கா கிடையாது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னது இறையியல்லாம் நீங்க படிச்சு அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? நீ அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம். சில இதுல ஒரு ஒரு எமோஷனலா அது வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நல்லதான் கரெக்ட்டா தான் சொல்றாரு. என்ன படிச்சு என்ன ஆகப்போது? அப்படின்ட்டு மாரிலாம் சில இதுல தோணும். ஆனா, ரொம்ப அவசியம். பாருங்க டில் த எண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாத சத்தியமா? அவருக்கு தெரியாத உபதேசமா? ஆனா, அவருக்கு கற்றுக்கொள்கிறவனுடைய இருதயம் அவருக்கு இருக்கு. அந்த வாஞ்சை இருக்கு. அந்த ஆர்வம் இருக்கு. நான் பிசாச தொரத்துவேன். நான் அத பண்ணுவேன், இத பண்ணுவேன். நான் அந்த கிரியை செய்வேன். இறையியல் சக்தியெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் வீண். அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகப்போது? நீ பிசாச தொரத்துவியா? பிசாச தொரத்துறது ஒண்ணும் பெரிய ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. குழந்தை கூட செய்யும். குழந்தைகள் செய்யும். அது பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு அடையாளம் கிடையாது. என் நாமத்தினால பிசாசு துரத்துவார்கள்ன்ட்டு அக்கிரம செய்கைக்காரரேன்ட்டு அவங்கள சொல்லிட்டு நாமத்தினால தான் செஞ்சேன் நீ செய்யலன்ட்டு. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும், அதுல தேரணுன்றதுதான் கர்த்தருடைய வாஞ்சையா இருக்கு. பிசாச துரத்து இதெல்லாம் போகும்போது நீ எதிர்கொள்கின்ற அப்டக்கிள்ஸ நீ வந்து உதறி தள்ளிட்டு போறது அதெல்லாம். அதெல்லாம் இது கிடையாது. அது பெரிய ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. அது பெரிய ஒரு இது கிடையாது. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றது அது நம்முடைய இலக்கு. அதுல நம்ம போக வேண்டியது, அதுல முன்னேற வேண்டியது, அது நமக்கு இலக்கு. அது நம்ம டார்கெட். கிறிஸ்து தான் நமக்கு டார்கெட்.
அவரை போல அவரை போல ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நம்ம டெவலப் பண்றதுதான் ஸ்டாண்டர்ட். இத பண்ணி ஆகணும். பண்ணலாம், பண்ணாம விடலாம்ன்றலாம் கிடையாது. ஏன்னா அங்க வாழப் போறோம். நித்தியமா அங்க போய் இருக்க போறோம். அப்ப அந்த சிட்டிசன்ஷிப்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த வாழ்க்கை முறைய நம்ம கற்றுக்கொள்ளணும்ல. சில இடத்துல இப்ப அந்த மாரியான கிளாஸஸ் இருக்கான்னு தெரியல. அது மாரியான சில விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. அ அ சில கம்பெனிஸ்ல சில ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்னா, அ அ அ நெறைய விதங்கள்ல அவங்க சில ஜெர்மன், பிரான்ஸு, இல்ல மெக்சிகோ அப்படின்ட்டு சில இடத்துல சில நாடுகளுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. யுனைட்டட் ஸ்டேட்ஸ் இது மாரி சில நாடுகள் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்க கன்ஃபார்மா போறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நாட்டுடைய கலாச்சாரத்த, அந்த நாட்டுடைய பழக்கவழக்கங்கள கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. இது மாரிலாம் அங்க இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள பேசக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு அங்க 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 எப்படி வாழணும்ன்றத சொல்லி தருவாங்க. அப்ப அதுல தேறினவன் என்ன பண்ணுவான், அங்க போயிட்டு எளிதா வாழ்றான். அப்ப நாம பரலோகவாசியாக பரலோகத்துல ஜீவிக்கணும்னா, பரலோகத்தின் நடைமுறைகள நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு தான் அத காமிக்கிறதுக்கு தான் அங்கருந்து கிறிஸ்து இயேசு வந்தார். கிறிஸ்து இயேசு நமக்காக அவரு தன்னை தாழ்த்தி, தன்னை வெளிப்படுத்தி காமிச்சது, நாம அந்த அளவுக்கு வளரணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான். அவரை போலவே நாம மாறணும். அப்ப அந்த ஒரு இலக்க நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆ இந்த ஆ இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மெருகேற்றுகிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய குணநலத்தையும் அது என்ன பண்ணுது? மெருகேத்துது. அன்றாட வாழ்க்கையில அது நம்மள ஒரு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்மள வாழ வைக்குது. இறையியல் சத்தியத்துல அதிகமாய் தேறினவர்கள் சில இதுல சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா படிச்சா அவங்க ஒரு ஒரு மேட்டுமையா இருப்பாங்க. அப்பன்னா அவங்க அறிய வேண்டிய விதத்துல அவங்க அறியல. படிக்க வேண்டிய விதத்துல அவங்கள படிக்கல. உண்மையான படிப்பு ஒரு மனுஷன தாழ்த்தும். ஒரு மனுஷன இதாக்கும். அவன உண்மையா அவன் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல ஒரு அறிவு அது எந்த ஸ்டடீஸா இருந்தாலும் சரி. அவன் படிச்சான்னா, அப்ப அவனையே அவன் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு தாழ்மை உணவனா மாத்திரும். இந்த அரைகுறையா படிக்கிறது தான் என்ன பண்ணும், அது நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய டிகிரி முடிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்ட்டு ஒரு இத கொண்டு போய் வைக்கும். உண்மையா படிக்க வேண்டிய விதத்துல படிச்சு, அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சவன், கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோட அறிஞ்சவன், எந்த படிப்பா இருந்தாலும் சரி, அவன் பார்த்தா பயங்கர தாழ்மையாயிருவான். ஏன்னா, அவன் அவன் நெறைய விஷயங்கள தெரிஞ்சு, தன்னை அது கூட பொருத்தி பார்த்து, இந்த இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா சிருஷ்டித்திருக்கிறாரு. நாம எவ்வளவு அற்பமானவரா இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மள தேடி வந்தாரே! அப்படின்ற மாரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு, அவன் தன்னை தாழ்த்துகிறவனா மாறிருவான். அப்ப இறையியல் சத்தியமும் அதே மாரி தான். ரொம்ப படிச்சுட்டு, அப்படியே பார்வை கலங்கான நீண்ட ஜெபங்கள செஞ்சுக்கிட்டு, அங்கிகள இது விட்டு அந்த பரிசேயர்கள் மாரி ஆயிரணும்னு கிடையாது. இன்னைக்கு நவீன பரிசேயர்கள் இருக்காங்க நெறையா. நவீன பரிசேயர்கள் நெறைய இருக்கிறாங்க. அத பத்திலாம் நம்ம கடந்த வாரங்கள்ல நெறைய பார்த்தோம். நெறைய விஷயங்கள் அத பத்தி நம்ம அ பார்த்தோம். ஆனா உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மளை மெருகேறச் செய்கிறதாய், நம்மளை வளரச் செய்கிறதாய் இருக்குது. சில வசனங்கள வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானார். இயேசு கிறிஸ்து தான் செய்த அந்த செயல், தன்னுடைய இரட்சிப்பு திட்டத்தை பார்த்து அத பார்த்து திருப்தி ஆகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது ஏசாயா 53:11 அடுத்த பகுதி சொல்லுது, தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அப்ப கிறிஸ்துவே அறிகின்ற அறிவு அநேகர் என்ன பண்ணுமா? நீதிமான்களாய் மாற்றும். இது என்ன பரலோக வாழ்வா? இது ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாதா? இது நடைமுறைக்கு ஒத்து வராதா? கிறிஸ்துவை அறிகிற அறிவு மனிதர்களை நீதிமான்களா மாத்துது. எபேசியர் 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அவங்க புத்தியில் அந்தகாரப்படுறாங்க. அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்ல. அந்த அறியாமை அவங்க அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாத்துது. ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்கள புறம்பே தள்ளுது. இன்னும் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளினதும் அன்றி அப்படின்ட்டு அந்த வசனம் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்ப தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும்.
மறுமை வாழ்வுக்கும் இம்மைக்குரிய வாழ்வுக்கும், இந்த காணக்கூடிய உலகத்திற்கும் காணக்கூடாத உலகத்திற்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதுதான் தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. உன் வேலையை விட்டுரு, உன் ஸ்டடிஸ் ஒன்றும் பெரிய முக்கியம் கிடையாது, உன் வேலை ஒன்றும் முக்கியம் கிடையாது, உன் ஃபேமிலிஸ் ஒன்றும் முக்கியம் கிடையாது, சோத்திரம் சோத்திரம்னு கத்துற, நீ சோத்திரம் பண்றதுதான் முக்கியம். இப்படி சொல்றது இல்லை ஆவிக்குரிய ஜீவியம். இப்படி போதிக்கிறது ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. நீ மருந்து மாத்திரை எடுத்துக்காத, நீ இந்த கலர் சட்டையை போடு, மண்டை இந்த மாதிரியான முடி வெட்டிக்கோ, இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவம் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸை போடு, இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவமே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவத்துல முன்னேறினதே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துக்கு இது முன்னேறிட்டாங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டே கிடையாது. சுபாவ அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பிறரை நேசிக்கிற அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாம போகக்கூடிய காரியங்களா இருக்கு. ஆவிக்குரிய ஜீவன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவாய் இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றது நம்மை வளர்க்கிறதா இருக்கு. அதுதான் இங்க பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றாரு. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது நஷ்டம், அது எனக்கு ஆதாயமே இல்லை, அதனால எந்த பயனுமே இல்லை அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டு இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவை வளர்க்கிறது எதுக்குன்னா, அவருக்குள்ளாக மெருகேறி நம்முடைய குணநலங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமா, அநேகருக்கு ஆசீர்வாதமா, இந்த பூமியில கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களா, இந்த உலகத்திற்கு வெளிச்சமா, இந்த பூமிக்கு உப்பாக, ஒரு மலையின் மீது இருக்கிற பட்டணத்தை போல ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக நாம வாழ்றோம்ல, அதுதான் மெய்யான ஆவிக்குரிய ஜீவியம். நம்மளால மற்றவர்கள் அடையறாங்கல்ல, பலன் அடையறாங்கல்ல, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். நம்ம செய்கின்ற வேலையினால அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கிறோம்ல, அது ஆவிக்குரிய ஜீவியம். சர்ச்சுக்கு போயிட்டு ஓன்னு கத்துறது ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. சர்ச்சில் வெளிப்படுறதுல ஆவிக்குரிய ஜீவியம். சர்ச்சுக்கு வெளியில தான் ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு, ஸ்டடீஸ்ல இருக்கு ஆவிக்குரிய ஜீவியம். கர்த்தருக்கு சாட்சியா நான் எழுமணுன்ற ஆர்வத்தோடு படிக்கிறதுல ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு. நான் ஒரு நல்ல வேலையில போய் உட்காரணும், அதன் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா நான் மாறணும். இந்த உலகம் பிசாசின் பிடியில இருக்கு, அந்த பிடியில இருக்கிற காரியங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் நானு உடைச்சு எறிவேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவு எடுத்து போய் படிக்கிறான்ல, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். அதுதான் பரிசுத்த வேதாகமா தான் கத்துறது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை தான் பரிசுத்த வேதாகமும் கத்துறது. இப்படிப்பட்ட நடைமுறை காரியங்களை தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருது. 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் அதுல இந்த ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் ஆரம்பிக்குது இல்ல, அது பாத்தீங்கன்னா ஹியூரைத்தோ அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுது. இந்த ஹியூரைத்தோ அப்படின்னா அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, டு ஃபைண்ட், லேர்ன், டிஸ்கவர், சர்ச். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் அப்படின்னா அது நமக்கு சில நேரத்துல அது ஒரு சரியா நம்ம புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இத நாம் கிறிஸ்துவை தேடி கண்டடையத்தக்கதாக, எப்படியாவது கிறிஸ்துவை நாம கண்டடைந்து கிறிஸ்துவை காணும்படியாக, தேடும்படியாக, டு ஃபைண்ட். இங்கிலீஷ் பைபிள்லாம் பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட்னே வந்துருது நிறைய, மேக்சிமம் எல்லா இங்கிலீஷ் பைபிள்லயும் பி ஃபவுண்ட் இன் ஹிம், அவருக்குள்ளாக அப்படின்ற மாதிரியே அங்க ஆரம்பிக்குது. அப்படிதான் பைபிள்ஸ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட், ஃபவுண்ட், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வருது. அப்ப ஆதாயப்படுத்திக் கொள்றேன்னு இந்த இடத்துல வசனத்துல என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவை தேடி, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வசனத்துல, வார்த்தையில அவரை தேடி, அவரை பற்றிதான முழுமையான வெளிப்பாடை பெற்று இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நீங்க வளரணும் அப்படின்றத அங்க இவருடைய வாஞ்சியா இருக்கு, இவருடைய விருப்பமா இருக்கு. அந்த வார்த்தைகள் அதுதான் வெளிப்படுத்துது. அப்ப இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த காரியங்கள் என்ன அப்படின்றத இங்க லிஸ்ட் போடுறாரு.
எப்படியாவது தேடி அவரை கண்டுபிடிக்கணும். வசனத்துல தேடி, வார்த்தைகள்ல தேடி, அவரை பற்றி அதிக காரியங்களை கற்றுக்கொண்டு, அதிக காரியங்களை தெரிஞ்சு, அவரை பத்தி இன்னும் நிறைய காரியங்களை நாம புரிஞ்சுக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம தெரியணும். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. வசனம் சொல்லுது, அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வரும். 17ஆம் அதிகாரத்துல பின்பகுதி அந்த 27ஆம் வசனம் அதுலதான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:27. அப்ப தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். இது வேற ஒரு கான்செப்ட்ல, வேற ஒரு கருத்து, வேற ஒரு இதுல இது எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கோங்க. தடவி தேடியாச்சும் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருங்க. அவரை நீங்க புடிச்சுக்கோங்க, அவரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு எப்படி சொல்றது, நல்லா கண்ணை கட்டிட்டு ஒரு ஒரு யானையை முன்னாடி நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம யானையை பார்த்ததே கிடையாது. யானை எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம கண்கள் கட்டப்பட்டிருக்கு. தொட்டு பாக்குறோம். பார்த்தா அதோடைய துதிக்கையை பாக்குறோம். இதென்ன நீட்டா இருக்குது. ஒருவேளை யானை பெருசா இருக்கும் போல இருக்குது, உயரமா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தா அதோடைய தந்தங்களை பிடிச்சு பாக்குறோம். ரொம்ப ஹார்டா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்னையும் தொடும்போது நமக்குன்னே ஒரு இமேஜினேஷன் நம்ம என்ன பண்ணிப்போம், வெளியே சொல்றோமோ இல்லையோ நமக்குன்னே ஒரு இமேஜினேஷன் வருது. எந்த அளவுக்கு நம்ம அதை தொடறோமோ, எந்த அளவுக்கு அது கூட நம்ம நேரத்தை செலவு பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், அதை பத்தியான பிக்சரை நம்ம மனதுல வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் துதிக்கையை தொடுறோம், அப்ப நமக்கு ஒரு பிக்சர் வருது. அடுத்தது தந்தத்தை தொடுறோம், அப்போ ஒரு பிக்சர் வருது. அப்புறம் காலை பிடிக்கிறோம், அப்புறம் ஒரு பிக்சர் வருது. அப்புறம் எட்டி காது தொடுறோம், அப்ப பார்த்தா அது ஒரு விதத்துல நமக்கு தெரியுது. அப்புறம் அதோட உடம்ப தொட்டு பாக்குறோம். இது வரைக்கும் யானை சும்மா இருக்குமான்னு கேட்காதீங்க. அது அப்படி கேட்காதீங்க, சொல்றேன். அப்ப ஒவ்வொன்னா நம்ம அதுக்கு நேரம் செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம்னா, இப்ப நம்ம மனசுல அதை பத்தி தான் ஒரு பிக்சர் இருக்கும். அது இவ்வளவு பெருசா இருக்கும். அது நம்மளோட பெரிய உயரமா இருக்கும். அது பிரம்மாண்டமா இருக்கும். அது இப்படி கத்தும். அதுக்கு இப்படிப்பட்ட இது இருக்கும். எப்படிலாம் இது நம்ம நேர்ல கண்ணுல பார்க்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தொட்டே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை பத்தி தான ஒரு பிக்சரை வைக்கிறோம். ஆனா என்னைக்கு நம்ம அதை முழுமையா பார்க்கும்போது, நம்ம மனதுல வச்சிருந்த பிக்சரும் அதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? வந்துரும். சிலதுல என்ன கலர்ன்னு தெரியாது. தொட்டு பார்க்கறதுனால என்ன கலர்ன்னு நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். அது தப்பும் கிடையாது. ஏன்னா கண்கள் கட்டப்பட்டிருக்குல்ல. ஆனா அத நேர்ல பார்க்கும்போது, ஓ இப்படி இருந்துச்சா? ஓ இதுதானா? அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருதுல்ல. அது மாரி தான் இன்னைக்கு கர்த்தர நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தடவி இவர் யாருன்றத வசனத்த தொட்டு நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு, இவர் இப்படிப்பட்டவர்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம்? பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம நேரத்த செலவு பண்றோம், எந்த அளவுக்கு அவரோடு கூட நம்ம நேரத்த செலவு பண்ணி அவரோடு கூட வாழ்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதிகமா தகவல்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம பெற்ற தகவல்கள் முழுமையான்னு கேட்டா, முழுமை கிடையாது. அவர ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது முழுமையான தகவல்கள் வரும். அப்ப நாம பெற்ற தகவல்களும், நாம பார்க்கிற அன்னைக்கு நம்ம மறுமையில அவர பார்க்கும்போது பொருத்தி பார்த்து, நம்ம எந்த அளவுக்கு அவர புரிஞ்சுக்கிட்டோம்னு அப்பதான் நமக்கு தெரியும். நெறைய நேரத்துல யானையோடைய துதிக்கையின் ஓரத்த மட்டும் பிடிச்சுட்டு, யானைன்றது கை கடக்கிற ஒரு சிறிய பொருள்ன்ட்டு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல? யானையோடைய தூரத்துல நின்னுகிட்டு, யானைக்கு துதிக்கையின் ஓரத்த மட்டும் இப்படி பிடிச்சுக்கிட்டு, "இதுதானயா யானை? யானை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். யானை எப்படிப்பட்டது தெரியுமா?" அப்படின்ட்டு இவன் போய் யானைய பத்தி பிரசங்கம் பண்ணிட்டான், பேச ஆரம்பிச்சுட்டான், போதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கங்க. இவன மாரியே இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. யானை எப்படிப்பட்டது? அது சும்மா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அது கொஞ்சம் முடியெல்லாம் லைட்டா இருக்கும். ஒரு கையில புடிச்சு அமுக்கிரலாம் அத. நான் புடிச்சு பார்த்தேன், நான் தொட்டு பார்த்தேன். அப்படின்னு சொன்னா, அத கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா அது உண்மையா? கிடையாது. ஏன் அவனால அத சொல்ல முடியல? ஏன்னா அவன் நேரத்த செலவு பண்ணல. அது கிட்ட போல. அது கிட்ட உட்காரல. அது கிட்ட இன்னும் அதோட கூட நேரத்த செலவு பண்ணல. அதனால ஏதோ இவன் கற்பனையில ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டு, யானை இப்படிப்பட்டதுன்னு இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கம் அப்படிதான் மாறிருச்சு. நான் சமீபத்துல ஒரு இது காமிச்சேன். கர்த்தர் பிள்ளைய கொன்னுட்டாராம். வயித்துக்குள்ள இருக்கிற பிள்ளைய கர்த்தர் கொன்னுட்டாராம். எங்கேருந்துடா படிச்சிருந்தீங்க? எந்த பைபிள்ரா நீங்கலாம் படிக்கிறீங்கன்ற மாரி இருக்கு. எந்த பைபிள்ல போதிக்குது? எந்த வசனம் சொல்லுது? வயித்துல இருக்கிற பிள்ளைய கர்த்தர் கொல்லுவாரா? அவங்க குடும்பத்துல ஏதோ தவறு செஞ்சுட்டாங்களாம். சொத்து பிரிச்சு தரலையாம். இவர் போய் ஜெபம் பண்ணி அத குடுத்துட்டாங்களாம்.
இந்த ஐபிஎல் பத்தி பேசினாரு ஒருத்தர். அவர்தான். அவர் பண்ணதுதான். டக்கு ஐபிஎல் பத்தினா ஆளு யாரும் தெரிஞ்சிருச்சு. அந்த தம்பி வெளிப்படையா இன்டர்வியூல சொல்றான். நான் போய் ஜெபம் பண்ணேன். குடுத்துட்டாங்க. இதெல்லாம் பிரிச்சு குடுத்துட்டாங்க. எச்சரிச்சு சொன்னேன். பார்த்தா உண்மையிலேயே கர்த்தர் உன் பிள்ளைய கொன்றுவாருன்னு சொன்னேன். அதே மாரி அந்த புள்ள செத்து போச்சு. அப்புறம் குடுத்துட்டாங்க. என்ன பித்தலாட்டம்? எப்படி என்னத்துக்கு அப்படி வயித்த வளர்க்கணும்? ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்டுட்டு சாவலாம். கிடைக்கிற வரைக்கும். அது மாரி இந்த மாரி பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஊழியத்த எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வசனம் சொல்லுது. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. வசனம் சொல்லுதுல்ல. அப்ப கர்த்தரை நம்ம அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சு, தெரிய வேண்டிய விதத்துல தெரிஞ்சு, அவரை முழுமையா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நேரத்தை செலவு பண்ணி, அவர் யாருன்ற தெளிவோடு கூட கர்த்தரை நம்ம அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இந்த தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. இந்த தேவனை நீங்க பின்பற்றுங்க அப்படின்ட்டு நாம அறிவிக்கணும்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். நமக்கு அது கடமை. அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்குன்னு அறிவிக்காம உட்கார்ந்துடணும்னு கிடையாது. அறிவிக்கணும். அது நம்ம புரியணும். நமக்கு சரியான விதங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சரியான விதங்கள்ல நம்ம அவரை பற்றி ஒரு தெளிவை பெற்று நம்ம கர்த்தரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை கர்த்தர் விரும்புறாரு. இங்க கிறிஸ்துவை அறிகிற அறிவில கிறிஸ்துவை தேடி தடவையாகிலும் நானு கண்டுபிடிக்கட்டும். நான் அவரை பத்தி கண்டுபிடிச்சிடுறேன். அதான் சொல்றேன், ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்றாரு. நியாயப்பிரமாணத்துல வருகிற அந்த சுயநீதியை உடையவனாய் இராமல். எனக்கு இந்த நியாயப்பிரமாணத்தினால் வர சுயநீதி எனக்கு வேணாம். இதனால நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியினால கிறிஸ்துவை நான் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னே ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படியெனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். கூட வாங்க கொஞ்சம் வசனத்துல தேவ நீதியை அவங்க அறியாது இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சுயநீதி பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் லூக்கா சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை இருக்குல்ல, 2 பேர் ஜெபம் பண்ற ஓமை. அந்த ஜெபத்துல அந்த ஓமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா சுவிசேஷம் 18ல பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல இருந்து, அந்த 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமை சொன்னார். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அந்த இதுதான் டைட்டில். இந்த ஓமைக்கு இது ஒரு டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க இந்த ஆசிரியர். எப்படி ஒரு டைட்டில் இல்ல, சூப்பரான டைட்டில். அப்ப இந்த இப்படிப்பட்ட நீதி ஒரு காலம் கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிய வைக்காது. இப்படிப்பட்ட நீதி சுய கிரியைகளை மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் ஒரு நாளும் நம்மளை கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்துல அறிய வைக்காது. நம்மளே அறியலனா நம்ம எப்படி அறிவிப்போம்? அறிஞ்சுக்கிட்டாதானே அறிவிக்க முடியும். அப்ப சுயநீதி உடையவனாய் இராமல் போல் சொல்றாரு பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? தேவன் மீது வைக்கும் அந்த நீதி. அங்க இன்னும் அது நல்லா அந்த வார்த்தைகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வாசிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, அதாவது தடவையாகியும் தேடியாச்சு அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற அந்த சுயநீதியை உடையவராயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதி. இந்த நீதி ரைச்சஸ்னஸ், எந்த விதமான குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்வின் உணர்வு எப்படி வருதா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தினால் நமக்கு வருது. இந்த இப்படிப்பட்ட நீதி தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்மள வளர்க்கும். இப்படிப்பட்ட நீதி தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்மள பெருக்கும். அதுதான் நீங்க வாசிச்சு பாருங்க. நிறைய வேத வசனங்களை 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அப்படியே போட்டிருக்கு பாருங்க. அவருக்குள் நாம நீதியாகும்படி, தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார்.
கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அப்படியே போட்டிருக்கு, நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படாது, நீதிமானாக்கப்பட முடியாது. ஏன்? அது ஒரு எச்சரிக்கை. நீ இந்த நிலையில இருக்க வேண்டும், ஆனா நீ எந்த நிலையில இருக்கிற அப்படின்னு காமிக்கிற, முகம் பார்க்கிற கண்ணாடி. அது மருந்து கிடையாது. நான் சொல்லியிருக்கேன்ல, நியாயப்பிரமாணத்துக்கும் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கைன்றது ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி. அது ரிப்போர்ட். அது உன்னுடைய நிலை இப்படி இருக்கணும், ஆனா இப்படி இருக்குது. இந்த நிலையில இருந்திருக்கணும், ஆனா இந்த நிலையில இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய உண்மையான நிலையை காண்பித்து கொடுக்கிற நிச்சயம் அது. ஆனா புதிய உடன்படிக்கைன்றது மருந்து. அது ரிப்போர்ட் கிடையாது, அது மருந்து. அது சரி செய்யும். எந்த நிலையில இருக்கணுமோ அந்த நிலையில நம்மள வாழ்றதுக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை நம்மள என்ன பண்ணும், சரி செய்யறதுதான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. நீ அப்படியே வாழ்ந்துரு, அதே குப்பையில கடந்துரு, அதே அழுக்குல இரு, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார்ன்றது புதிய உடன்படிக்கை கிடையாது. சரி செய்யறதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை குற்றப்படுத்துதுன்றதோட அது காண்பிக்குது, ரியாலிட்டியை காண்பிக்குது, இருக்கிற நிஜத்தை காமிக்குது. அது நமக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துது. ஐயோ அந்த மாதிரி இருந்திருக்கணும், நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது அதை பார்க்கும் பொழுது. ஆனா அது என்ன பண்ணுது, அது ஒரு ரியாலிட்டியை காமிக்குது. ஆனா புதிய உடன்படிக்கைன்றது நம்மள அந்த நிலையை அடைய வைக்குது. அதுக்கான பலனை தருது, அதுக்கான சத்துவத்தை தருது, அதுக்கான ஆற்றலை தருது, அதுக்கான மருந்தா இருக்கு. இப்ப இந்த மருந்தை பெற்றுக்கொள்ற நாம நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது, மெருகேறுது. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 21 to 26. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த ஒரு காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொள்வதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் திருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா 28ஆம் வசனத்துல எப்படி போட்டிருக்கு, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே தீர்க்கிறோம். அடுத்ததெல்லாம் பத்தி தெளிவா சொல்றாரு, சில விஷயம் சொல்லிட்டு இது இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம தீர்க்கிறோம் அப்படின்றாரு. இன்னும் இதே ரோமருக்கு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு. இதே ரோமர்கள் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல எப்படி போட்டிருக்கு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யப்படும். அப்ப இந்த நீதின்றது தேவனிடத்துல நாம பெற்றது, நம்ம சுயநீதி கிடையாது. நம்முடைய சுயநீதி ஒரு காலம் கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டிய விதத்துல நம்மளை அறிய வைக்காது. தேவனிடத்திலிருந்து நாம் தேவன் மீது வைக்கிற விசுவாசம், கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசம் தான் நம்மள நீதிமான்களா மாத்துது. இந்த நீதி தான் நம்மளை தேவனை அறிகிற அறிவுல நம்மள வளர செய்து. அடுத்து சொல்றாரு பிலிப்பியர்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படி. பிலிப்பியர் 3:9 என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, முதல்ல நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாயில்லாமல் தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படியாம். இந்த ஒரு கன்சர்ன் இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அப்படின்ட்டு நான் காணப்படணும். எங்க போனாலும், எதை செய்தாலும், எங்க நின்றாலும், என்ன செய்தாலும், எந்த இடத்துல நாம போனாலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்றத மத்தவங்க காணணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். கடந்த வாரங்கள் நான் சொன்னேன்ல, முதலாவது அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்ல கிறிஸ்தவர்கள் அழைக்கிறாங்க. அந்த சீஷனுக்கு உண்மையாகவே அவன் நல்லவனா இருந்தான்,
விசுவாசம் உள்ளவனா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விசுவாசத்தினால் நிறைந்தவனாய் காணப்படுறாங்க சீஷர்கள். ஒரு மாய்மாலமான நல்லவனாக இல்ல, மாய்மாலம் பண்றவனா இல்ல, உண்மையாவே உள்ளத்திலிருந்தே பை நேச்சர், அந்த அந்த கிரேட் வேர்ட் அதான் சொல்லுது. பை நேச்சர் உண்மையாலவே அவன் நல்லவனாய் காணப்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்தவனா இருக்கிறான், விசுவாசத்தினால் நிறைந்தவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட சீஷனை ஜனங்க இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவில மேன்மைக்காக நான் வாழணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சுயநீதியை உடையவனா இல்லாமல் கிறிஸ்துவினால் வருகின்ற அவர் மீது நான் வைக்கிற விசுவாசத்தினால் வர்றதுதான் தேவநீதி. இதை பற்றி நான் இதை பற்றி அறியும் போது கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நான் வளர்றேன். அவருக்காக நான் சாட்சியுள்ள ஜீவித்தை வாழணும்ன்ற வாஞ்சை கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்மளை வளர்க்கும். அடுத்து கடைசியா, எல்லாவற்றின் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாவற்றின் நஷ்டம் இது குப்பை அப்படின்ட்டு என்றேன் அப்படின்ட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு. இந்த 4 காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுல மேன்மைக்காக வளர செய்து. அது 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும். அல்டிமேட் கோல் என்ன? ஒரு கிறிஸ்தவனுக்கு நித்திய வாழ்வு அடையணும், நித்திய ஜீவன் நமக்கு இருக்கணும். நித்திய ஜீவனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதுல நம்ம அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. இது எதோ யோசிச்சு பார்த்துட்டு எதையோ பண்ணிட்டு அதை நம்ம போட்ட விட்டுறக்கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு நம்முடைய தேவன் வயிறு அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இந்த முன்னாடி எச்சரிக்கிறாருல அது மாதிரியான சில வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நித்தியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அந்த வார்த்தையை படிக்கும்போது உண்மையிலேயே எனக்கு அப்படியே நச்சுன்னு சுளீர்னு மண்டல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரு இந்த தகுதியாகும்படி அப்படின்ட்டு அவருடைய வாஞ்சையை அதுல ஒரு பெரிய வாஞ்சை வெளிப்படுத்தல. நீங்க அந்த அந்த எழுத்தை நம்ம பார்க்கும்போது அவர் எந்த இதுல எழுதியிருப்பாரு, அவருடைய வாஞ்சை அந்த இடத்துல தெரியுது. அந்த தகுதியாகும்படின்னு அவர் எழுதும் பொழுது அதனுடைய கிரேக்க வார்த்தையை வாசிக்கும் போது அதனுடைய அடர்த்தி, அதனுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது அவர் எந்த ஒரு ஆர்வத்தோடு கூட, எந்த ஒரு வாஞ்சியோடு கூட, விருப்பத்தோடு கூட நான் தகுதியா இருக்கணும், என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னும் போது நமக்கு சுரீல்னு நம்முடைய கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு மூலமா பெற்றவர். குதிரையில போயிட்டு இருக்கிறாரு, தமஸ்குக்கு போற வழியில பெரிய வெளிச்சத்தை பாக்குறாரு. இயேசு கிறிஸ்துவோட டைரக்டா தரிசனம் ஆகிறாரு கர்த்தர். பரலோகத்துக்கு ஏறி சென்றவரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனம் ஆகிறாரு. எப்படி பாருங்க இல்ல? சிங்காசனத்துல விற்றிருந்தவரு ஸ்தேவான் போகும்போது அங்க சிங்காசனத்துல இருந்து எழுந்து வரவேற்றவர். பரலோகத்துல இருந்த தேவன், பரிசுத்தம் உள்ளவரு, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த பூமியில மறுபடியும் தரிசனமாகி, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நான் தான்ப்பா அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட அனுபவம் யாருக்கா கிடைச்சிருக்குமா? இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருந்தா அதுதான் நம்முடைய வாழ்நாள் ஊழியமா இருந்திருக்கும். நான் எப்படிப்பட்ட தரிசனம் பெற்றோன்னு தெரியுமா, எனக்கு எப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு தெரியுமான்ட்டு எல்லா இடத்துலயும் இதுதான் நம்முடைய பிரசங்கமா இருந்திருக்கும். ஆனா அதை பத்தி எங்கேயாவது அவர் பிரசங்கிச்சிருக்கிறாரா? எந்த நிருபத்திலேயாவது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை குறித்து எங்கேயாவது ஒரு பிரசங்கிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோமா? ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். ஏன்னா அது ஒரு அனுபவம். நம்ம இப்படிப்பட்ட அனுபவங்களை பிரசங்கங்களா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எனக்கு கர்த்தர் ஒரு விதத்துல வெளிப்பட்டிருப்பாரு, உங்களுக்கு ஒரு விதத்துல கர்த்தர் வெளிப்பட்டிருப்பாரு, உங்களுக்கு ஒரு விதத்துல வெளிப்பட்டிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதங்கள்ல வெளிப்படுவாரு. இந்த அனுபவங்கள் மாறக்கூடியது. இந்த அனுபவம் தான் கரெக்ட், அந்த அனுபவம் தப்புன்னு சொல்ல முடியாது. பேதுருக்கு கொடுத்த அனுபவம் வேற, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வேற அனுபவம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேற அனுபவம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு வேற அனுபவம், அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு ஒரு அனுபவம். இப்படின்ட்டு எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஆண்டவர் தான், ஒரே ஆவியானவர் தான். உபதேசம் மாறாது, உபதேசம் மாறாது, அனுபவங்கள் மாறும். இங்க அவர் சொல்றாரு பாருங்க, தகுதியாகும் படிக்கும் போது இவ்வளவு பெரிய அனுபவத்தை பெற்றவரு அவருடைய வாஞ்சையை பார்க்கும் பொழுது
ரொம்ப பாடுபடுறதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க ஒரு முழுமையான ஒரு ஒரு வியூல பாத்தீங்கன்னா, முழுமையா நீங்க அவர் பெரிய வியூல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாடுபடுறதுக்கு ரொம்ப ஆசை உள்ளவராய் காமிச்சு கொடுக்கிற மாதிரியே இருக்கும். பாடுபடுறதுக்கு என்னுடைய பாடு போதாது, இன்னும் கொஞ்சம் நான் பாடுபடுறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நிறைய பேரை என்ன பண்ணியிருக்காரு, பாடுபடுத்தி இருக்கிறாரு. அவருக்கு இது நல்லா தெரியும். ஒரு காலம் வரும், பரலோகத்துல எல்லாரையும் நம்ம முகமுகமாய் தரிசிப்போம். சபையை துன்பப்படுத்தியிருக்கிறோம், அநேகரை கொலை செய்திருக்கிறோம். யூத வைராக்கியத்தின் மூலமாய் அந்த 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 ஒரு பாரம்பரியத்தின் மீது வைத்த வைராக்கியத்தின் மூலமாய் அநேகரை நம்ம கொலை செஞ்சுட்டோம். இப்ப அவங்கள போய் பார்க்கும்பொழுது அவங்கள விட நான் அதிகமா பாடுபட்டிருக்கணும்ன்ற வாஞ்சி அவருக்கு இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவரு, சபைகளை ஸ்தாபிச்சவரு, மிஷினரி பயணங்களை ஏற்படுத்தினவரு, இன்னும் சொல்ல போனா 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு தரிசனத்தை பார்த்தவர். அந்த அந்த இடத்துல கூட அந்த மனுஷன் அதை பத்தி பெருசாலாம் ஒண்ணும் சொல்ல. ஒருத்தனை தெரியும், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் போனான் அப்படின்ட்டு யாரையோ பத்தி சொல்ற மாதிரி சொல்றாரு. அது அவர்தான் அப்படின்ட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா யாரோ பத்தி சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் அங்கெல்லாம் போனாராம், இங்கெல்லாம் வந்தாரான்ட்டு யாரோ பெற்ற அனுபவத்தை நாம பெற்ற அனுபவமா சொல்லுவோம் சில இடத்துல. நான் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றேன், நான் இப்படி பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்ட்டு கதை அளந்துகிட்டு இருப்போம். ஏன்னா ஏதோ ஒன்று படிச்சிட்டோம், யாரோ போய் பார்த்தாங்க அப்படின்ட்டு ஒரு புக்ல சம்திங் ஏதோ ஒரு செய்தியை கேட்டு நம்ம அதை வச்சு கதை அளந்துகிட்டு இருப்போம். அவர் பெற்ற அனுபவத்தை யாரோ பெற்ற மாதிரி எழுதுறாரு. இப்படிப்பட்ட மனுஷன் சபைகளை ஸ்தாபிச்சு, நிருபங்களை எழுதி, உபதேசித்து, அநேகரை ரிச்சிப்புக்கு நேராக வழிநடத்தி, இன்றளவுக்கு நமக்கு போதிக்கிறதுக்கு நமக்கு பெரிய ஒரு சத்தியங்களை எடுத்து கொடுத்த மனுஷன் சொல்றாரு, நான் தகுதியாகும்படி அப்படின்றாரு. அப்ப நாமெல்லாம் எங்க சொல்றது இல்ல? நாமெல்லாம் எங்க போய் என்ன பண்றது? அவரே தன்னை தகுதியாகும்படி அப்படின்ற ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்துறாரு. ஆனா நமக்கு அந்த வாஞ்சை இருக்கா? அவருக்கு அந்த அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய கர்த்தருடைய ஊழியத்தை பலமாய் செய்த அவருக்கு அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது நமக்கே இல்லாம போகுது. நமக்கே அந்த வாஞ்சை குறைவுபட்டு போகுது. நிச்சயமா இந்த வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவு 5ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளை வளர செய்கிறது. 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இவைகள் இல்லாதவன் எவனோ. இப்ப கர்த்தரை அறிகிற அறிவின் மூலமாய் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் அனுபவம் வரும். ஆனா நீ கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு இதை பத்தி தான ஒரு கன்சர்ன் இல்லாம போச்சுன்னா, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துட்டான். இல்லாம இல்ல, தெரியாம இல்ல, தெரியுது, ஆனா மறந்துட்டான். மறந்துட்டு என்ன பண்றான்? எப்படி போட்டிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவு நம்மள வளர்த்தெடுக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சு கொடுக்குது. இன்னும் அந்த கடைசி அந்த பகுதி மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் அப்படின்ற எண்ணம் வேணாம். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வேணாம். எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கட்டாயத்தினால தொடரல, வேண்டா வெறுப்பாய் தொடர்றது இல்ல. இதான் போக உன்னுடைய இலக்கு, இதான் நீ போக வேண்டிய பாதை, இதான் நீ பயணிக்க வேண்டிய பாதை, இதான் உன் வாழ்க்கை அப்படின்ட்டு கர்த்தருடைய வேதம் நம்ம கற்று தருது. இது நம்ம வேண்டா வெறுப்பா, ஐயோ இதை செஞ்சாகணுமே, இதை பண்ணி ஆகணுமே, இது இப்படி வாழ்ந்தாகணுமே அப்படி கிடையாது. இங்க ஆசையாய் தொடர்றாராம் அந்த மனுஷன். அவரு அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்துல வாழ்ந்தவரு, அவ்வளவு பெரிய அனுபவங்களை பெற்றவரு ஆசையாய் தொடர்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி லக்கை நோக்கி
தொடர்கிறேன். அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். இன்னும் போய்கிட்டு இருக்கேன். நான் எல்லாவற்றிலும் அடைஞ்சிட்டேன். நான் எல்லாவற்றிலும் தேறிட்டவன். நான் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நானு? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆசையாய் தொடரணும். தகுதி இருக்கணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். அது ஒரு ஆசையா தொடரணும். அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இங்க கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம்ல. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இது ஏட்டு சொர்க்க கிடையாது. இது சும்மா ஏதோ இது கிடையாது. ஏதோ சும்மா வசனம் போட்டிருக்கு, சும்மா பார்த்துட்டு போயிடும். அப்படி கிடையாது. வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய சத்தியங்கள் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். ஒரு ஒரு மனுஷனாய் அப்போஸ்தலனை போல் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறாரு. அப்ப இந்த வழிகளை பின்பற்றி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருக்கு முன்பாக நம் கரைதரையற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். நம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தாவே